ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி, விஜய் எப்படியாவது வேலைக்கு போணும். அவர் வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாரு. நமக்காக வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு வேலையும் இல்லாம இருக்கிறது ரொம்ப அவர் கஷ்டப்படுறாரு. ஸோ அதனால அவர் வேலைக்கு போணும்னு சொல்லிட்டு வேற ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது 2 சர்டிஃபிகேட் இல்ல, அந்த வீட்லயே இருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, உடனே மல்லியும் அன்னபூர்ணி அம்மாவும் அந்த சர்டிஃபிகேட்டை எப்படியாவது எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, ஸோ அங்கிருந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு சர்டிஃபிகேட்டை எடுக்க ஒரு பாடுபட்டாங்க பாருப்பா சாமி, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மல்லி. ஸோ இருந்தாலும் அங்கே ராஜுகிட்டேயும் ரஞ்சிதா கிட்டேயும் மாட்டிக்காம ஒரு வழியா அந்த ஃபைலை எடுத்துட்டு கேட்டெல்லாம் எகிரி குதிச்சு வெளியே வந்துட்டாங்க. அப்படி வந்து சாமிக்கெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு நம்ம விஜய் கிளம்புறாரு. அப்படி கிளம்பி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே யார் இருக்காங்க அப்படின்னா ராஜி தான் இருக்காங்க. ராஜி வந்துட்டு நம்ம விஜயை பார்த்த உடனே, "பாத்தியா, உன்னோட முதல் அட்டம்ப்டை எப்படி வந்து நான் காலி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு" அப்படின்றாங்க. "ஏய், நீ எதுக்கு இங்கே வந்த ஆமா?" அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் கேட்குறாங்க. "ஏய், நான் எதுக்கு வந்தேன்னா, முதல்ல உன்னால் உன் கம்பெனியே தக்க வச்சுக்க முடியல, இதில் வேற வேற கம்பெனிக்கு வேற இன்டர்வியூக்கு தேடி அலைஞ்சு நீ எந்த அளவுக்கு வந்து அந்த கம்பெனியை வந்து நடத்துவேன்னு பாரு. நீ எல்லாம் ஒரு முட்டாள் பையன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி விஜயை பார்த்து பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இழுத்து கன்னத்துலேயே பல்லான்னு விட்டுறலாமான்னு கோவம் வருது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம மல்லிகிட்ட வந்து விஜய் சொல்கிறாங்க, "மல்லி, அதாவது வேலை எனக்கு கிடைக்கல, நான் தோத்துட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி விடுங்க, இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம போகிற இடத்துக்குலாம் ஏன் ராஜேஸ்வரி வராங்க?" அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.